जय श्री कृष्णा। ततो रावणनीतायाः सीताया शत्रुकर्षणः येष पदमन्वेष्टुम् चारणाचरिते पथि. பிறகு ஹனுமார் எதிரிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட அவர் ராவணன் தூக்கி சென்ற சீதாதேவியை தேடி ஆகாச மார்க்கமா எந்த வழியில சாரணர்களும் ரிஷிகளும் கடந்து போவார்களோ அந்த வழியில கிளம்ப அவர் முடிவு பண்ணினார். அனுமார் நின்றிருந்த அந்த மகேந்திர பர்வத பிரதேசத்துல பல நாகர்களும் கந்தர்வர்களும் யக்ஷர்களும் தங்கள் குடும்பத்தோட குடியிருந்தார்கள். 100 யோஜன கடலை தாண்டதுன்றது சுலபமான காரியம் இல்ல. அனுமார் கிளம்புறதுக்கு முன்னாடி மனசுல ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், சூரிய பகவான், இந்திர பகவான், வாயு பகவான், பிரம்மா, பூதகணங்கள், நதிகள் மத்த எல்லாரையும் மனசார வேண்டிக்கிறார். ஹனுமார் சீதாதேவிய நிச்சயமா கொண்டு வருவேன், இல்லனா ராவணனோட சேர்த்து லங்கையையும் பெயர்த்து எடுத்துட்டு வருவேன்னு எல்லா வானரர்கிட்டையும் சொல்லிட்டு மகேந்திர பர்வதத்திலிருந்து வேகமா உயர பறக்க ஆரம்பிக்கிறார். ஹனுமார் தன்னை கருடனுக்கு நிகராவே நினைச்சின்றார். ஹனுமாரின் தொடை வேகத்தால பல மரங்கள் தூக்கி எறியப்பட்டு அவரோட கொஞ்ச தூரம் தொடர்ந்து போச்சு. அது பாக்கறதுக்கு எப்படி இருந்ததுன்னா, உறவினர்கள்லாம் பிரயாணத்துக்கு புறப்படும் போது நாம அவ கூட கொஞ்ச தூரம் போய் வழி அனுப்பிட்டு வரா மாதிரி இருந்தது. ஹனுமார் பறந்துட்டு இருந்தப்போ வாயு பகவான் மிதமா காத்து வீசினார். சூரிய பகவானும் வெயில் சுட்டெரிக்காம தணிஞ்சிருந்தார். ஹனுமார் ஆகாசத்துல பறந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு சமுத்திரராஜன்ற கடல் தான் இக்ஷ்வாகு வம்சத்துல உதித்த சகரமணனால தோன்றினவன். ஹனுமார் இக்ஷ்வாகு வம்சத்து ஸ்ரீராமருக்கு உதவ போறார். அதனால ஹனுமாருக்கு நாம ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சு கடலுக்கு அடியில இருந்த மைனாக மலைய மேல எழுந்து வர சொன்னார். ஹனுமார் இந்த மலையில கொஞ்ச நேரம் இளப்பாரிட்டு கிளம்பட்டோம்னு அவர் நினைச்சார். பொன்மயமாவும் பெருசாவும் இருக்கிற அந்த மைனாக மலை ஹனுமார் பறந்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு மேல எழுந்து நின்னதும் ஹனுமார் இது தனக்கு ஏதோ இடைஞ்சல் தான் பண்ண வந்திருக்குன்னு நினைச்சு தன்னோட மார்பால மலைய முட்டி தள்ளினார். பர்வதம் கீழே விழுந்தது. உடனே எழுந்து மனித ரூபம் எடுத்து ஹனுமார் கிட்ட சொல்லித்து, வாயு புத்திரனே, முன்னாடி கிருத்தயுகத்துல எல்லா மலைகளுக்கும் ரெக்க இருந்தது. அதனால எல்லா மலைகளும் கருட பகவான், வாயு பகவானுக்கு நிகரா எல்லா இடங்கள்லயும் பறந்துட்டு இருந்தது. இத பார்த்த தேவர்கள், ரிஷிகள் மத்த எல்லாரும் மலைகள் தங்கள் மேல விழுந்துருமோன்ற பயத்துல இந்திரன் கிட்ட சொன்னான். இந்திரனும் உடனே தன்னோட வஜ்ராயுதத்தினால எல்லா மலைகளோட ரெக்கைகளையும் வெட்டினார். என்ன துரத்திண்டு வரும்போதுதான் தங்களோட தந்தை வாயு பகவானால இந்த கடல்ல தள்ளப்பட்டு நான் காப்பாற்றப்பட்டேன். அதனால கடலரசனுக்காக மட்டும் இல்லாம எனக்கும் கடமை இருக்கிறதுனால என்னோட விருந்தோம்பல நீங்க ஏத்துக்கணும். கொஞ்ச நேரம் தங்கி பழங்கள்லாம் சாப்பிட்டு ஓய்வு எடுத்துட்டு கிளம்பணும்னு மைனாக பர்வதம் ஹனுமார் கிட்ட வேண்டியது. ஹனுமார் பர்வதத்துக்கிட்ட ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டேன், நீங்க விருந்தோம்பல் பண்ணியாச்சு, உங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் வேண்டாம்னு சொன்னார். ஹனுமார் தொடர்ந்து பர்வதத்துக்கிட்ட, நான் எடுத்துட்டு இருக்கிற காரியம் மிகவும் முக்கியமானது, அதனால கொஞ்ச நேரம் கூட என்னால தாமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மலைய அன்பா தட்டி கொடுத்துட்டு ஹனுமார் தன்னோட பயணத்தை தொடர்ந்தார். ஸ்ரீராமதூதன் ஹனுமாருக்கு உபச்சாரம் பண்ணிய மைனாக பர்வதத்திடம் தன்னோட மகிழ்ச்சியை தெரிவிச்ச இந்திரதேவன் மைனாக பர்வதத்துக்கு வரமளிச்சதுனால பர்வதமும் அங்கேயே தங்கியிருந்தது. தேவர்களும் ரிஷிகளும் ஹனுமாரோட இந்த 2வது சாதனையை கண்டு வாழ்த்தினார். முதல் சாதனை ஹனுமார் 100 யோஜன கடலை தாண்ட கிளம்பினது. ஹனுமார் ஆகாச மார்க்கமா பறந்துட்டு இருக்கிறப்போ ரிஷிகளும் தேவர்களும் ஹனுமாரோட பலத்தை பரீட்சை பண்ணணும்னு சுரசான்ற நாகமாதாவை கூப்பிட்டு ஹனுமாருக்கு தடங்கல் ஏற்படுத்த சொன்னான். சுரசா ஒரு ராட்சசி உருவம் எடுத்து ஹனுமாரை தடுத்து சொல்றான், நீ எனக்கு ஆகாரம், அதனால என்னோட வாயில நுழைஞ்சிட்டு தான் போகணும்னு. அப்போ ஹனுமார் புன்சிரிப்போட அவளை கை கூப்பி வணங்கி சொல்றார். தசரத மைந்தன் ஸ்ரீராமர் தன்னோட தம்பி லக்ஷ்மணன் மற்றும் மனைவி சீத்தையோட தண்டகாரண்யம் நுழைஞ்சார். அரண்யம் என்றால் காடு. காட்டுக்கு தண்டகாரண்யம் என்ற பெயர் எப்படி வந்ததுன்னா, இக்ஷ்வாகு வம்சத்துல தண்டகான்ற ராஜா இருந்தார். அவரால் இந்த காட்டுக்கு தண்டகாரண்யம் என்ற பெயர் ஏற்பட்டது. ஹனுமார் சுரசாவிடம் எல்லாத்தையும் விரிவா சொன்னார். சீதாதேவிய ராவணன் தூக்கிட்டு போனதுனால அவரை தேடும் பொறுப்பு ஸ்ரீராமர் தன்னிடம் கொடுத்திருக்காருன்னு.
ஸ்ரீ ராம காரியமா போய் கொண்டிருக்கிறதுனால காரியம் முடிஞ்சு திரும்பி வந்ததும் தங்களுக்கு ஆகாரம் மாறேன்னு சிவா சொன்னா. தன் இஷ்டம் போல உருவம் எடுக்கக்கூடிய சுரசா ஹனுமாருக்கு பதில் சொல்றா. தன்னை தாண்டிண்டு யாருமே போக முடியாதுன்னும் பிரம்மா தனக்கு வரம் கொடுத்திருக்காருன்னும் யாரா இருந்தாலும் தன்னோட வாயில நுழைஞ்சிட்டு தான் போக முடியும்னு சொல்லிட்டு உடனே தன்னோட வாய பெருசா திறந்து வச்சுட்டா. ஹனுமாருக்கு கோபம் வந்தது. அதனால அவர் தன்னோட சரீரத்தை 10 யோஜன தூரம் பெருசா வளர்க்கிறார். சுரசா உடனே 20 யோஜன தூரம் தன்னோட வாய திறக்கிறா. ஹனுமார் அதை விட பெருசா 30 யோஜன தூரம் வளர்றார். இதே போல 2 பேரும் மாறி மாறி சுரசா பெருசா வாய திறக்க ஹனுமார் அதை விட பெருசா வளர்றார். பிறகு சுரசா 100 யோஜன தூரம் வாய திறக்கும் போது ஹனுமார் சாதுரியமா தன்னோட உடலை கட்டவிரல் அளவுக்கு சுருக்கிண்டு அவளோட வாய்க்குள்ள நுழைஞ்சிட்டு உடனே வெளியில வந்துடுறார். ஹனுமார் சுரசாவை பார்த்து வணங்கி சொல்றார், தக்ஷனின் மகளே, தங்களோட வரம் உண்மையாயிடுத்து. இப்போ ஸ்ரீ ராம காரியத்தை தொடர்றேன்னு சொல்லிட்டு ஹனுமார் பறக்க ஆரம்பிக்கிறார். சுரசா தன்னோட நிஜ உருவத்துக்கு மாறி ஹனுமார் தன்னோட காரியத்துல வெற்றி பெறட்டும்னு வாழ்த்துறான். ஹனுமார் தன்னோட 3வது தடையும் கடந்து தன்னோட பயணத்தை தொடர்றார். ஹனுமார் ஆகாசத்துல பறந்துட்டு இருக்கிறப்போ அடுத்து சிம்ஹிகான்ற ராட்சசி கடல்ல இருந்து ஹனுமாரோட நிழலை பிடிச்சு இழுக்கிறா. ஹனுமார் மேல கீழே எல்லா பக்கத்துலயும் பாக்குறார். அப்போ கடல்ல இருக்கிற அந்த ராட்சசியையும் பாக்குறார். உடனே ஹனுமார் நினைக்கிறார், இவதான் சுக்ரீவராஜா சொன்ன சாயா கிராகின்ற ராட்சசியா இருக்கும். சிம்ஹிகா தன்னோட வாய நன்னா பெருசா திறந்து வச்சுண்டா. ஹனுமாரும் தன்னோட சரீரத்தை நன்னா சுருக்கிண்டு அவளோட வாயில போய் விழுந்தார். உடனே அடுத்த நொடி தன்னோட கூர்மையான நகங்களால அவளை குத்தி கிழிச்சிட்டு வெளியில வந்துடுறா. சிம்ஹிகா அப்படியே கீழே சரிஞ்சு உயிரிழந்துடுறா. ஹனுமார் தன்னோட 4வது தடையையும் கடந்துட்டார். ஆகாசத்துல பறந்துட்டு இருக்கிற மத்த ஜீவன்கள் எல்லாம் ஹனுமாரோட இந்த செயலை பார்த்துட்டு ஹனுமார் அவரோட காரியத்தை வெற்றிகரமா முடிப்பார்னு வாழ்த்திட்டு, யஸ்யத்வேதானி சத்வாரி வானரேந்திர யதா தவ த்ருதே திருஷ்டிர்மதிர்தாக்ஷ்யம் சகர்ம சுனசீததி. ஹனுமார் வானரர்களில் சிரேஷ்டமானவர். யாரெல்லாம் தைரியம், கவனம் செலுத்துதல், புத்தி, திறமை ஆகிய இந்த 4 குணங்களையும் ஹனுமார மாதிரி தங்களோட காரியத்துல செயல்படுத்துறாளோ அவ நிச்சயமா தங்களோட காரியத்துல வெற்றி பெறுவான்னு ஆகாசத்துல பறந்துட்டு இருந்த மத்த ஜீவன்கள்லாம் வாழ்த்திட்டு ஹனுமார் தொடர்ந்து பறக்க ஆரம்பிச்சு கடற்கரைய நெருங்கும் போது தன்னோட சரீரத்தை சுருக்கிண்டு ஒரு சாதாரண வடிவத்துல பறந்தார். கடற்கரைய நெருங்கினதும் லம்பா பர்வதத்தின் சிகரம் ஒண்ணுல இறங்கினார். ஹனுமார் அங்கே இருந்து தேவேந்திரனோட இருப்பிடமான அமராவதிய ஒத்த அந்த அழகான லங்கைய பார்வையிட்டார். Thanks for watching. Let's continue the spiritual journey. Jai Shri Krishna.